அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் இஸ்ரேல் போரால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயருமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஈரான் இஸ்ரேலுடைய போர் பதற்ற சூழல் காரணமாக பல்வேறு தாக்கங்கள் என்பது ஏற்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது அந்த தாக்கம் என்பது பெட்ரோல் டீசல் விலையிலும் நீட்டிக்குமா என்ற ஒரு குழப்பம் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த விலை ஏற்றத்தை விலையை ஏற்றும் திட்டம் இல்லை என்ற ஒரு தகவலை மத்திய அரசாங்கமானது தெரிவித்திருக்கு. மற்ற பெட்ரோலியத்துறை அமைச்சர்களுடைய தகவல்கள் தெரிவித்துள்ள அந்த தகவல் அடிப்படையில் மிக முக்கியமாக சர்வதேச அளவிலான ஒரு கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருளுடைய அந்த ஒரு தாக்கம் என்பது ஈரான் இஸ்ரேலினுடைய போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கச்சா எண்ணெயுடைய விலையும் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளதையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம். ஆனால் அதே சமயம் இந்தியாவில் பெட்ரோல் டீசலுடைய விலையை ஏற்றுவதற்கான ஒரு திட்டம் தற்பொழுது இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 3வது நாளாக பதற்றமான சூழல் என்பது வளைகுடா நாடுகள், ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் படைகள் கடுமையாக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோம்ரூஸ் பகுதியின் ஜலசந்தியும் ஈரானானது அதிகாரப்பூர்வமாக மூடுவதாக அறிவித்திருக்கிறது. அந்த தாக்கத்தினால் பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தற்போது இந்த ஒரு விளக்கத்தை மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. தற்பொழுது வரை இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றும் திட்டம் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை மத்திய அரசாங்கம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது.